யூடியூப் உறவுகள் அனைவருக்கும் ஆலியனால் அனுஷியா ஃபேமிலியின் அன்பு கலந்த காலை வணக்கம். ஏதாவது இந்த சின்ன பையன் நடிக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைய சேர்ந்து நாங்கள் ஒரு நாடகமாக பண்ணியிருக்கிறோம். அதோட வரவேற்பு நல்லாவே கிடச்சிருக்கு. நேரில் வந்து பார்க்காதவங்களுக்காக வீடியோ எடிட் பண்ணி நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பெரிய லென்த்தான வீடியோனால பார்ட் 2 வரும், அதையும் பாருங்கள். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது திருநங்கைகளோட வாழ்க்கையில் படும் துயரங்கள் அனைத்தையுமே உங்கள் கண் முன்னே கொண்டு வந்திருக்கிறோம். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சாமி. யார் பேரு பிரச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. ஏய், குடும்பத்துக்கு ஒத்த வாரிசா இருக்க ஆம்பளை பையனுக்கு சாமி பேருக்கு பண்றியாக்கும்? சாமி இந்த வேற சரவண பேர்ல வேணுங்க. ஏய் சரவணா, நல்லா அழகா இருக்கடா. மூக்கு முடியும் லட்சணமா இருக்கு. தமிழ் நீ பொண்டாவே பிறந்திருக்கலாம்டா. ஏன் சாமி, என் குலத்தை பார்க்க வந்த ஆம்பளை சிங்கம் என்ற பேரு என் குடும்பத்தை தாங்கி நிறுத்த போற குலசாமியே அவன் தான். பேசாம போய் அவன் பேர்ல அச்சனை வந்துங்க. அதோ அந்த மலை அடிவாரம் தெரியுது பாத்தீங்களா, அதுக்கு கீழே தான் நம்ம கோயில் கட்டணும். இதனால முடிஞ்ச நன்கொடைகளையும் காணிக்கைகளையும் மறக்காம உங்களுக்கு கொடுங்க, சரிங்களா? சாமிக்கு செய்யற கணக்கா வாக்க போறோம், தாராளமா பண்ணி போறோம். வாங்க. பிள்ளையரப்பானே காலை பிடிச்சிட்டு காலம் போட வைப்பானுங்க. ஆனா யானை எப்படி யானை வாழ்ற காட்டுக்குள்ளார அது சாணி போறது கூட இடம் இல்லாம கம்பி வேலை கட்டி ஆசிரமம் கட்டி போடுவானுங்க. இதை சொன்னா நம்ம நக்சலைட்டுமானுங்க. இவன் மட்டும் கொஞ்சம் வசனமா இருந்தா அவனே நானுங்க. தம்பி பாவாடை போட்டதாண்டா தூக்கிட்டு நீ டவுசர் தானே போட்டிருக்கேன், அதையும் அசிங்கமா தூக்கி வச்சிருக்கேன். சீ கையெடு. எனக்கு பாவாடை தானே கொடுத்துருக்கேன், எனக்கு டவுசர் எடுத்து கொடுத்தா நான் எப்படி போடுவேன்? அக்கா எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க மாதிரியே பண்றாங்க, பசங்க கூட சேர கூட மாட்டான். அதனால பசங்க இவனை பொம்பளை தட்டி சொல்லி கிண்டல் பண்றானுங்கக்கா. அக்கா விளையாட வரும்போது கூட என் வளைய குடிச்சு
எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தாத. நீ பையன்டா, இனிமே எங்க கூட நுண்டி கிண்டி விளையாடுற. வா வீட்டுக்கு போலாம். ஏண்டா குமாரே, நீ எப்படி சொன்ன எப்படி? நான் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா எல்லாரும் உனக்கு கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அவங்க பண்ணா பண்ணிட்டு போறாங்க, நீ வந்து ஏன் பக்கத்துல உட்காரு? ஏய் வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏ சாரா, மறந்துட்டியா? பாய்டா. ராசா, அங்க குட்டி போயிட்டு இருக்கே சாமி. அம்மா, உன்னோட எனக்கு ஒரே அவமானமா இருக்குமா. உனக்கோ உன்ற அப்பத்தாளுக்கும் ஒரு வேலையே இல்லை என்ற பையன் நீங்க அப்ப பார்த்தாலும் குறை பேசிட்டே இருக்கீங்க. அம்மா, அவன் பொம்பளை மாதிரியே மாறிட்டு இருக்காமா. இவன் எல்லாம் கிளாஸ்ல எல்லாரும் இந்த பொம்பளை சுட்டி என்ன கூப்பிடுறாங்க. பாந்தி நீ புள்ள வளர்க்காது, கவுடு நீ கோழி வளர்க்காது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனை வளர வளர அப்படிதான் போயிட்டு இருக்கான். வீதியில தலகாட்ட முடியல என்ற மானவ மறுவாதி எல்லாம் கெடுக்கிறதுக்குன்னே பெற்று வச்சிருக்கேன். கொண்டு போய் எழுத மட்டும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல சேர்த்துடு. அவ தலையே தங்கி படிக்கட்டும். ஏன் சாமி இப்படி பண்ற நீ? அம்மா, நானும் தரமா இருக்கேன். நான் மாறேன்னு சொன்னேன். எப்படிமா மாறுவேன்? உன்னை அப்பா மாதிரி மீசா தாடிலாம் வச்சுக்கிட்டாங்க. நீ வச்சுப்பியாமா? நீ வளர்த்துன லட்சணத்தை பாரு. பாப்பா உன்ற மாஸ்டர்கிட்ட சொல்லி அந்த ஹாஸ்டல் வார்டனோட நம்பர் வாங்கி கொடுப்பாப்பா. தம்பி கொண்டு போய் அப்பத்தாசம் மாதிரி ஹாஸ்டல்ல சேர்த்தி போடலாம் பாப்பா. சரிம்மா. அத்தை சேர்த்தி போடலாங்க அத்தை. முதல்ல கொண்டு போய் சேர்த்து விடு. நான் ஹாஸ்டல்லாம் போக மாட்டேம்மா. வாயா தங்கம் அம்மா கிட்ட. அம்மா தனி ஆளா கஷ்டப்படுற சாமி. நீ நல்லா படிக்கணும்ல தங்கம். நம்ம குடும்பத்துக்கு யார் பாப்பா? நீ தானே பார்க்கணும். இங்க இருந்தா அப்பத்தா கூட நீ ஓடியாண்டுட்டே இருக்கல சாமி. ஹாஸ்டல்ல கொஞ்ச நாள் தங்கி படி. அப்புறம் அம்மா வந்து வந்து வண்டி செல்லும். சரியா? அம்மா உனக்கு பிடிக்கும்னு கிழங்க அவிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம். சரிம்மா. செல்லும். ஏய், இங்க பாருடா. நல்லா வண்டி கிண்டி ஒருத்தன் நடந்து வரான். ஏய், அவன் நிறைய பாதா கொண்டு போய் நடக்கான்டா. யாரா இந்த திங்கிடி புதுசா? அறியாத வயசுல அநியாயமா அழிக்கிறது அந்நியர்கள் யாரும் இல்ல. அவங்க படிக்க போற இடத்துலயும் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம நம்புற இடத்துலயும் கூடவே வச்சிருக்கமே சொந்தம்னு சொல்லி அந்த வெறி பிடிச்ச காமகர்கள் தான் இஞ்சின்னு பார்க்காம பிச்சு எரிஞ்சிடறாங்க. சட்டம் திருந்தணும் காத்திருக்காம இந்த சமூகம் தான் திருத்தணும். அம்மா, அம்மா. ஏய் சரவணா, எப்படிடா வந்த? யார் கூடடா வந்த? நான் காசை குடிக்கலாமா? சீ சாணியே, என் பக்கத்துல வராத. இனிமே என்ன தொடாத. உன்னை செல்ல போச்சு வளர்த்தது எவ்வளவு தப்பா போச்சு. நான் ஒத்த ஆளா இந்த குடும்பத்தை மேய்ச்சிட்டு இருக்கேன்டா. என்னாலயே முடியலடா. ஹாஸ்டல் எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்கம்மா. அதுக்கு எதுக்குடா நீ வீட்டுக்கு வந்த? வாடகை கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஐயோ, கடவுளே! கடவுளே!
இப்படி வாழ்ற வீட்டுக்குள்ள இப்படி ஆத்தாள மகன் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்டா. பள்ளிக்கூடம் போக மாட்டேனா பிச்சை எடுக்க போறியா இல்ல மாடு மேய்க்க போறியா? அத்தை நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருக்கீங்க. என்ன நிலைமை தெரியாம பேசாதீங்க. ஆமாடி, எதுக்கு எடுத்தாலும் ஏன் வாய் அடக்கு. என் பையன் போனப்பவே நானும் போயிருக்கணும். நானும் தான் புள்ள வளர்த்தேன் கௌரதியா மவராச நாட்டு. இன்னும் என்னென்ன கண்டாரிய பார்க்க போறேனோ. நீ இப்படி பொட்டச்சி மாதிரி பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் உங்ககிட்ட இப்படிதான் தான் நடந்துக்குவாங்க. ஏன்டா நீ இப்படி பண்ற? என் உயிரை எடுக்கிறதுனே என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கியா நீ? மரியாதையா காலையில கிளம்பி கோயிலுக்கு போய் மந்திரிச்சு தயிர் கட்டலாம். என்ன கேட்க போறேன். அம்மா அம்மா அடே எடுபட்டவே, இங்க பாடி உன்னை பார்த்து அப்படியே சிங்காச்சிட்டு இருக்கான். டேய், நான் கோயிலுக்கு தானடா கிளம்ப சொன்னேன். ஏன்டா கோயிலுக்கு போய் மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு வந்துட்டு நாளைக்கு மறுவாதே பள்ளிக்கூடம் போக சொன்னா? டேய், உனக்கும் ஒன்ற அப்பத்தாருக்கும் தான் ஆகிறதே இல்லை. எதுக்குடா அது கண்ணு முன்னாடி வந்து நின்றுகிட்டே இருக்கிற நீயே? போய் கோயிலுக்கு கிளம்புடா. ஏன்டா உயிர் எடுக்கிற? போடா உள்ள. வரும்போது 2 நெட்டு பேக் வாங்கிட்டு வா. ஆகிட்டு வந்து சாமி. வாங்கம்மா, அம்மா வரீங்களா? நீங்க சாமி. அம்மா நீ கை கட்டியாச்சா? எல்லாம் மாறி இருக்கமா? வீட்டுக்கு போலாமா? சாமி போயிட்டு வரங்க. வாங்க. அம்மா போயிடுறேம்மா. நான் குமார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். தம்பி சீக்கிரம் வந்துடணும் சரியா? சரிம்மா. சில பேரு சாமியாருங்கிற பேர்ல வெறும் சில்மிசை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. கொஞ்சோண்டு பொங்கலையும் துணையில கொஞ்சம் சுண்டலையும் கொடுத்து போட்டு சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு காலம் பூரா அடிமையாக்குவானுங்க. இதை சொன்னா நம்மள நாத்திகவானுங்க. ஆமாசாமிக்கு சொந்தக்காரன் வேலை ஆக்குறானுங்க. டாக்டர்மா என்று பேரடிக்கு என்னாச்சு? பதட்டப்படாதீங்கம்மா, அவன் நல்லா தான் இருக்கான். எனக்கு எதுவும் இல்லை. உள்ள போய் நீங்க அவனை பாருங்க. டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? அக்கா சரவண நேற்று வீட்டுக்கு வந்தானுங்க. நாளைக்கு என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட போறாங்கன்னு சொல்லி ஒரே அழுகாச்சு. டக்குனே பக்கத்துல இருந்த பெனாயில் பாட்டில் எடுத்து கடகடான்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேளை எங்க அப்பா வீட்டுல இருந்தாரு. தம்பி, கொஞ்சம் வெளியில இருக்கியா? என்னம்மா நடந்துச்சு? டாக்டர், என் வீட்டுல நானு, என் மாமியாரு, என் பொண்ணு, நாங்க 3 பேர் தாங்க. பொம்பளைங்களோட இருந்ததுனாலயோ என்னவோ என் பையன் பொம்பளைங்க பண்ற மாதிரியே பண்றான் டாக்டர். அச்சோ, அதனால அவனை அடிச்சிட்டீங்களா? திட்டிட்டீங்களா? ஐயோ இல்ல டாக்டர், கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கயிறு தான் கட்டணும்.
அம்மா இந்த மாதிரி விஷயத்துக்கு கோவிலுக்கு போய் மந்திரிச்சு தாயத்து கட்டுறதுனாலயோ இல்ல சிறகடிக்கிறதுனாலயோ இல்ல ஜெபம் பண்றதுனாலயோ இது மாறிட போறதில்ல. இந்த குழந்தைகள்லாம் அவங்க கருவுல உருவாகும் போதே ஏற்படக்கூடிய அவங்க ஜீன் மாற்றத்தினாலதான் இப்படி மாறிட்டாங்க. நம்ம மனசு செல்லுல மொத்தம் 23 குரோமோசோம் இருக்கு. அந்த 23வது குரோமோசோம் தான் ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா பிறக்குமாங்கிறது தீர்மானிக்கும். பெண்ணோட கருமுட்டையில பெண் தன்மை கொண்ட எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். அதே போல ஆண் விந்தணுல ஆண் பெண் ரெண்டும் உருவாக்கக்கூடிய XY குரோமோசோம் ரெண்டும் இருக்கும். XX குரோமோசோம் சேர்ந்தா அந்த குழந்தை பெண் குழந்தையாகவும், XY குரோமோசோம் சேர்ந்தா அந்த குழந்தை ஆண் குழந்தையாகவும் பிறக்கும். சில சமயம் எதிர்பாராத மரபணு மாற்றமும் நடக்கும். ஆண் பெண் இணை சேரும்போது ஆண் விந்தணுவிலிருந்து வரக்கூடிய XY குரோமோசோம் அதிகமாகவோ இல்ல பெண் கருமுட்டையிலிருந்து வரக்கூடிய X குரோமோசோம் அதிகமாகவோ இணை சேர்ந்து கரு உருவாகும் போது அந்த கரு ஆண் பெண் கலப்பாகவும் பெண் ஆண் கலப்பாகவும் அந்த குழந்தை பிறக்கிறாங்க. ஆண் உடலோட பெண்ணோட மனசும் செயல் குணாதிசயம் இது எல்லாம் இருந்தா அவங்க திருநங்கை. அதே மாதிரி பெண்ணுக்குரிய எல்லா உடலமைப்போட பெண்ணாவே பிறந்திருந்தாலும் ஆணுக்குரிய மனசும் செயலும் குணாதிசயமும் இருந்தா அவங்க திருநம்பி. உங்களுக்கு சிம்பிளா புரியலன்னு சொல்லட்டுமா? அர்த்தநாரீஸ்வரர் யாரு? கடவுளையும் தாண்டி ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதானே. அவரை தெய்வமா வழிபடுற அதே சமூகம்தான் இங்க திருநங்கைகளை அருவருப்பா பார்க்கறதும் கேலி கிண்டல் செஞ்சு நாசம் பண்றாங்க. அம்மா நீங்க போய் அவன் கூட உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவன் கூட பேசுங்க, நல்லா படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி தப்பான முடிவெடுக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணமா இருக்காங்க. போங்கம்மா, நீங்க அவனை போய் பாருங்க, சரியா? கவலைப்படாதீங்க. என்னமாச்சு? அவன்கிட்டயே கேளு. டேய் ஏன்டா இப்படி பண்ற? டேய் சரவணா, நீ பள்ளிக்கூடத்துக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஆக்கி கொட்டுறேன். சாப்பிட்டுட்டு என் கண்ணு முன்னாடி உயிரோட இரு, அது போதும் எனக்கு. அத்தை, அவனை சாப்பிட கொடுத்து உள்ள படுக்க வைங்க அத்தை, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வாம்மா, நான் பார்த்துக்கிறேன். அது தெரியல அந்த பூசாரி ஆளே அடையாளம் தெரியாம கூட்டாமா மாறி போட்டீங்க. அவ்வளவு வசதியோ? அதெல்லாம் ஒரு அந்த பேசக்கூடாது. சரவணா எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, நல்லா வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான். அப்படிங்களா? நல்லதுங்க, கேட்டதா சொல்லுங்க. சரி சரி சரி, போயிட்டு வரேன். டேய் சரவணா, மாமா ஆட்டை கொடுத்துட்டேடா, போய் வாங்கிட்டு வந்துரு சாமி. ஏய் சரவா, மாமா, ஏய் எங்கடா உன்ன பார்க்கலான்னு வந்தா நீ எங்க கிளம்பிட்ட? ஆட்டை கொடுத்த மாவ வாங்க போறேன் மாமா. ஏடா நீ படிக்கதா இல்ல, வேலைக்காச்சும் போலாம்ல. பாவண்டா அம்மா, தண்ணியை எவ்வளவு நாள் கஷ்டப்படுவாங்க. நான் தெருவில் நடந்து போனாலே எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க. எனக்கு யாரு வேலை தருவா? வேலை தருவான்னு கூட்டிட்டு போய் கண்ட இடத்துல கை வைக்கிறாங்க மாமா. சரி அதை விடு, நான் உன் நம்பர் தரேன். நாளைக்கு காலையில போன் பண்ணிட்டு போ. என் ஃப்ரெண்டு தான், உன்னை பத்தி சொல்லியிருக்கேன்டா. முதல்ல வேலைக்கு போக வழி இருப்பாரு, சரியா? சரி நான் வந்தா சாரா, போயிட்டு வரேன். மாமா, மறந்தே போயிட்டேன்டா. என்ன மணி
வேலைக்கு கிளம்பலையா? பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு பாரு. கிளம்பிட்டேங்க பார்த்தா. நீ சரவணா, நீ இன்னும் கிளம்பல? நான் போகல. உன்னால் தான் வேலைக்கு போன, அவ்வளவுதானா? எனக்கு போக பிடிக்கல. வீட்ல தண்டமா தண்டச்சோறு தின்னுட்டு போயிட்டு வரேங்க பார்த்தா. போயிட்டு வா. நான் சொன்னா அவன் ஆத்தாம் மேலே ஏறிட்டு வருவான். இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் எனக்கு திட்டிக்கிட்டே இருக்கு. ஏய், கம்பத்துல ஏறிட்டு வரனாலும் சோறு வீட்டுக்கு வரணும். போ வா. ஏய் மாமா, சாவா, 3 நாளா போன் பண்றேன், ஏமாமா போனே எடுக்க மாட்டேங்கிற? அதை விடுடா. இங்க பாத்தியா லூச்சுடி ப்ரொபோஸ் பண்ணிட்டு சொல்லலாம்னு பார்த்தேன். நேத்து தான் ப்ரொபோஸ் பண்ணேன். எப்படி இருக்கா என் ஆளு? அப்போ நானு ஏய் என்னடா, நீ எப்பவுமே ஃப்ரெண்டு தான். சரி, நானும் அவளை வெளியே கிளம்பிட்டோம். நான் போயிட்டு வரேன்டா. வரடா சாரா. மாமா, என்னடா என்ன மறந்துட்டியா? ஏய் சத்தியமா மறந்தே போயிட்டேன்டா. அடுத்தது வரும்போது உனக்கு 2 சாக்லேட் வாங்கிட்டு வரேன். அவன்டா சாரா அவன். ஆணல்ல பெண்ணல்ல யாரென்று சொல்ல, நான் யார் என்று சொல்ல, விந்தையான பொருள் போல ஆண்மை என்னும் அடையாளம் வதைக்குதே, நித்தம் நித்தம் வதைக்குதே. வீதி வெளி உலாவும் விலங்குகளின் விரசப்பாதி உடல் நழுவி பூமிக்குள் விழுந்தழிந்து மறைந்து பெண்மையின் மரிதாரம் பூசி மீண்டும் உயிர்த்தெழுந்து இந்த மனித மிருகங்களை அடிமைகளாக்கி வீதி வெளி எங்கும் இழுத்துச் செல்ல வேண்டும், இழுத்துச் செல்ல வேண்டும். மங்கை என்னும் மாய பிசாசு உடல் முழுவதும் பரவி பரவச நடனமாடுதே, பரவச நடனமாடுதே. மனம் ஒன்று நினைக்க உடல் அதற்கு அசைய அங்கங்கள் மாறாமல் என் செய்வேன், நான் என் செய்வேன். ஆண் என்ற அடையாளம் மறுத்திருந்து உதிரம் கொட்டி வழிகுறைந்து போகும்போது வானவில்லின் வண்ணங்களை பூசிக்கொண்டு ஆணவமாய் ஆர்ப்பரிப்பேன், ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன். நேற்று மழை பெஞ்சதால ஆயா வந்து பலமா பணம் கொடுக்கலடி. இன்னைக்காவது கடைக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வா, கடைக்கு இருக்கலாமா? தங்கமே ஹெல்ப் பண்றா செல்லும். ஹெல்ப் பண்ணுமா? நல்லா போய் கொள்ளுமா? அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க ஜி. கொள்ளுமா? இன்னொரு 5 ரூபாய் சேர்த்து கொடுத்தா ஏதோ சாப்பாட்டுக்காகமல்ல. அடியே நந்தினி, சொல்லு. பின்னால பாத்தியா ஒரு பிஞ்சு நின்று அழுதுட்டு இருக்காடி. என்னடி? ஆமாடி, வா போய் என்னன்னு கேட்கலாம். உன் பேர் என்ன சாமி? என் பேரு சரவணன். தங்கம், இப்படி தனியா நின்று அழுதுட்டு இருக்கையே, யாராவது நான் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்னமா செய்வ? என்ன வீட்லயும் ஒதுக்குறாங்க, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்கக்கா. தங்கம், நீயும் எங்கட மாதிரிட்டா, உனக்கு தெரியுமல்ல. எப்படிக்கா நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க? எனக்கும் உங்களை மாதிரியே ஆகணும்க்கா. வா சாமி, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய் கொஞ்சம் இரு. முதல்ல உங்க வீட்டுக்கு போ. வீட்டுல எல்லாரும் உன்னை தேடுவாங்க. கிளம்பு. நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க அப்பா அம்மா உன்னை பார்த்துட்டு இருப்பாங்க. போ சாமி. நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். என்னது? செத்து போறியா? நீ செத்து போறதுக்கு பேசாம எங்க கூடயே இருக்கலாம். வா, எங்க ஆயிட்டு பேசலாம். வா சாமி, அம்மா நான் கூப்பிட்டு போறேன்.